வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் குப்பைகளை முழுமையாக அகற்ற கவர்னர் தலைமையில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம். சொந்த வீட்டிலிருந்து மாமனார் மாமியாரை துரத்திவிட்ட மருமகள் நீதி கேட்டு கலெக்டர் அலுவலகத்தில் வயதானவர்கள் மனு. புதுவையில் போதைப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க மோப்ப நாயுடன் போலீசார் சோதனை. புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் குப்பைகளை முழுமையாக அகற்றி புதுச்சேரியை தூய்மையான மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் ஆலோசனை வழங்கினார். மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தறி தாழ்குப்பம் பகுதியில் சொந்த வீட்டிலிருந்த மாமனார் மாமியாரை வெளியே துரத்திவிட்ட மருமகள் மீது கலெக்டர் அலுவலகத்தில் நீதி கேட்டு வயதானவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தறி தாழ்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் வதிஷ்டா, வயது 67. இவரது கணவர் நாராயணன், வயது 77. இவர்களுக்கு சொந்தமான வீட்டிலிருந்த அவரது மருமகள் மகேஸ்வரி என்பவர் அடித்து வெளியே அனுப்பிவிட்டதாக கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், நானும் எனது கணவரும் கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலிருந்து அடித்து துரைத்துவிட்டு எனது மருமகள் மட்டும் வாழ்ந்து வருகிறார். வீடு என் பெயரில் உள்ளது, ஆனால் நான் இருக்கக்கூடாது என்கிறார். இது சம்பந்தமாக வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தோம். அங்கே சப் கலெக்டர் என் பெயரில் உள்ள வீடு எனக்கு சொந்தம் இல்லை என கூறிவிட்டார். நாங்கள் இருவரும் வயதானவர்கள். இந்த வயதில் களை வெட்டி சாப்பிடுகிறோம். மருமகள் எங்கள் வீட்டை வாடகை விட்டு சாப்பிடுகிறார். எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வில்லியனூர் சப் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. காவல் நிலையம் சென்றோம், அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை. எங்களுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை. எங்களுக்கு இருக்க வீடு வேண்டும், இல்லை என்றால் மண்ணெண்ணெய் ஊற்றி குளித்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வதை விட வேறு வழி இல்லை. இதற்கு மேல் எங்களால் உழைத்து சாப்பிட முடியவில்லை என்றார். பெரியகடை போலீசார் மோப்பநாயுடன் ஆம்பூர் சாலையில் உள்ள கடைகளில் நேற்று இரவு திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உத்தரவின் பெயரில் போலீசாரின் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பெரியகடை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் நேற்று இரவு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆம்பூர் சாலையில் உள்ள கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்து மோப்ப நாயுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வெங்கடா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் சந்தேகப்படும் நபர்களின் வீடுகளிலும் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நூலினை பெற்றுக் கொண்டார். சிறுவர் இலக்கிய சீர்மணி சங்கர் எழுதிய 2 நிமிட சிறுகதைகள் நூல் வெளியீட்டு விழா புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் மயிலம் பொறியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திவ்யா நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய, ஹெஸ்கூனி மாசிலாமணி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க, சிவரஞ்சனி விஜயபாஸ்கர் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து கலைமாமணி, அமுதகவி அருட்செல்வம், பாவல புதுவை இளங்குயில் வழக்கறிஞர் பரிமளம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிர் ஓசி மாத எழு ஆசிரியர் தாமோதரை நோக்க உரையாற்ற தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து பிரான்ஸ் உலக தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவரும் நகரமன்ற உறுப்பினருமான அலன் ஆனந்த் நூலை வெளியிட, முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, முனைவர் தாஸ் ஆகியோர் நூலினை பெற்றுக் கொண்டனர். சிறுகதை எழுத்தாளர் புதுவை பிரபா நூலாய்வு செய்ய வழக்கறிஞர் கோவிந்தராசு, சாரதா கங்காதரன் கல்லூரியின் ஆங்கில துணைத் தலைவர் காணிக்கு பிரியா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் மக்கள் தொடர்பு உதவியாளர் அமலோபர்வ மேல்வி உதவி பேராசிரியர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் வழக்கறிஞர் சங்கர் ஏற்புரையாற்றார். குருமாபேட் கால்நடை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மணிவண்ணன் நன்றி உரையாற்றினார். இதில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு புதுவை துணைநிலை ஆளுநர், முதல்வர் ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைவரது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குடியரசு துணைத் தலைவர்
ஜெகதீப் தன்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிறந்த கல்வியாளராகவும் முதிர்ந்த அரசியல் அனுபவம் கொண்டவரை குடியரசு துணைத் தலைவராக பெற்றிருப்பது பெருமைக்குரியதாகும். அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற இறைவன் அருளட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியால், புதுவை மக்கள் சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களது உயர்ந்த அறிவாற்றலும் சட்ட நுட்பமும் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படும் என வாழ்த்துச் செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியான பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மூழ்கு பந்தலில் பொதுமக்களுக்கு நீர்மூழ்கு மற்றும் பல்வேறு பழ வகைகளை சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது மக்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் எஸ். வி. பட்டேல் சாலை, செஞ்சி சாலை சந்திப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இலவச நீர்மூழ்கு பந்தல் அமைத்து வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் நீர்மூழ்கு பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு இலவச நீர்மூழ்கு மற்றும் வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிர்னி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியில் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, சிவசங்கர், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் பி. எஸ். கணேஷ், மூத்த அரசு வழக்கறிஞர் ராமலிங்கம் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாச பெருமாள், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, நகர மாவட்ட துணைத் தலைவர் அனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி அனைவரையும் வரவேற்றார். சுங்கவரி பெற்றுத்தர பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மத்திய அரசுக்கு கோப்பு அனுப்பியதை அடுத்து புதுச்சேரி நகராட்சி மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய நகராட்சிகளுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய சுங்கவரி நிதியை பெற்றுத்தர பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி நகராட்சி மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சம்மேளனம் கேட்டு கொண்டத்தின் அடிப்படையில் செல்வகணபதி எம்பி எடுத்த முயற்சியால் கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி நகராட்சி மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சம்மேளனம் நிர்வாகிகள் சார்பில் செல்வகணபதி எம்பியை நேரில் சந்தித்த பொன்னாடை போற்றி நன்றி தெரிவிக்கப்பட்டது. திருநள்ளாறு தர்பாக்னேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தங்க ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள தர்பாகனேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு நேற்று இரவு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் சகோபுர வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவில் துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வி. பி. ராமலிங்கம், சிவசங்கர், அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டார் சுவாமியை வழிபட்டனர். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக விழாவில் கலந்து கொள்ள வந்த துணைநிலை ஆளுநர் சி. பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆலயம் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. புதுவையின் தூய்மை நமக்கு பெருமை என்ற நோக்கத்தோடு புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளின் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை திறம்பட நடத்தும் பொருட்டு உள்ளாட்சித்துறையின் மேற்பார்வையில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் ஸ்வைச்சாட்டா கார்ப்பரேஷன் மற்றும் HR ஸ்கொயர் ஆகிய தனியார் நிறுவனங்கள் குப்பைகளை அகற்றி வருகின்றன. சமீப காலமாக குப்பைகளை சரியாக அகற்றப்படுவதில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனை நேரடி கள ஆய்வின் மூலம் ஆய்வு செய்த உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை துரிதமாக செயல்படவும் குப்பை இல்லாத புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளின் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படாத வண்ணம் குப்பைகளை அகற்றும் பணியை
தனியார் நிறுவனங்கள் தங்களது பணிகளை சரியாக செய்கிறார்களா என்று மேற்பார்வை செய்திட திடக்கழிவு மேலாண்மை திறனை 100% உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டது. தூய்மை பணிகள் சுணக்கம் காட்டும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மேலும் குப்பைகளை சரிவர வராமல் தேங்கி இருப்பதாக கவனத்திற்கு வரும் பட்சத்திலும் பொதுமக்களிடமிருந்து சமூக அமைப்புகளிடமிருந்தும் புகார்கள் வரும் பட்சத்தில் தனியார் நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படுவது, அவைகளின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சவுந்தரராஜன், புதுச்சேரி ஆணையர் கந்தசுவாமி, உழவர்கரை ஆணையர் சுரேஷ்காந்த், அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களும், சுகாதார அதிகாரிகளும், செயற்பொறியாளர்களும், திடக்கழிவு மேலாண்மை அலுவலர்களும், குப்பைகளை அகற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவன அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் புதன்கிழமை வரை அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு சற்று தாமதமாகவே கோடை மழை பெய்ய தொடங்கியது. கடந்த வாரம் புதுச்சேரி மற்றும் தமிழக மாவட்டங்களில் சுமார் 26 மாவட்டங்களில் கனமழை பெய்து வந்தது. இதனைத் தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் வரும் புதன்கிழமை வரை அநேக இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் உணவக உரிமையாளரிடம் ரூபாய் 9,000 நூதனமாக மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் உணவகம் நடத்தி வருபவரின் கைபேசிக்கு அண்மையில் மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டாராம். அப்பொழுது 10 தோசை பொட்டலம் தேவை என்று குறிவிட்டு அதற்கான பணத்தை இணைய வழியில் ஜிபே அனுப்பியுள்ளதாக கூறினாராம். அதன்படி உணவக உரிமையாளரின் கைபேசிக்கு ரூபாய் 10,000 அனுப்பப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்ததா. அப்பொழுது மர்ம நபர் மீண்டும் தொடர்பு கொண்டு தவறுதலாக 10,000 அனுப்பிவிட்டதாகவும், தோசைக்கான பணத்தை எடுத்துவிட்டு மீதி பணத்தை திருப்பி அனுப்புமாறு கூறினாராம். இதை நம்பிய உணவக உரிமையாளர் ரூபாய் 9,000 திருப்பி அனுப்பினாராம். ஆனால் தோசை வாங்க யாரும் வராத நிலையிலே சந்தேகமடைந்த அவர் வங்கிக் கணக்கை சரிபார்த்த பொழுது அவர் பணம் ரூபாய் 9,000 குறைந்து வந்தது. இது குறித்து இணைய வழி குற்றம் தடுப்பு போலீசாரிடம் வியாழக்கிழமை புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். வெளியூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வர ஆலய பிரம்மோற்சவ வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த வன்னிய குல சத்திரியர்கள் நடத்தும் 6ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வாழக்கார முனுசாமி நாயக்கரால் செய்து வைக்கப்பட்ட வெள்ளி யானை வாகன புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 63 நாயன்மார்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்தி மற்றும் 63 நாயன்மார்கள் மற்றும் அக்னி பூத்திரன் வாகனம் வீதி உலா நடைபெற்றது. மேலும் கமலக்கண்ணன் குழுவினரின் வீர தீர சாகசங்கள் அடங்கிய நிகழ்ச்சி மேலதாளம் மற்றும் வான வேடிக்கையுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர், புதுச்சேரி பாமக தலைவர் செல்வகணபதி உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சுவாமி வெளியூர் மாட வீதியை சுற்றி வலம் வந்ததோ. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் மடம் தனி அதிகாரி ராமதாஸ், வெளியூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலா அம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய வன்னியர் மடம் பராமரிப்பு குழுவினர் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி தருமபுரியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் தர்மாபுரி பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய உற்சவ விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கரகம் புறப்பாடு, சுவாமிக்கு மாலையிடும் திருவிழா ஆகியவை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற கோரிக்கை தீக்குண்டம் இறங்கி தீ மிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நின்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6,840 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 94 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுவையில் குப்பைகளை முழுமையாக அகற்ற கவர்னர் தலைமையில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த ஆய்வுக் கூட்டம். சொந்த வீட்டிலிருந்த மாமனார் மாமியாரை துரத்திவிட்ட மருமகள், நீதி கேட்டு கலெக்டர் அலுவலகத்தில் வயதானவர்கள் மனு. புதுவையில் போதைப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க மோப்ப நாயுடன் போலீசார் சோதனை. புதுவை உள்ளாட்சி அமைப்புகளின் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உள்ளாட்சித்துறை இயக்குநர் தலைமையில் கூட்டம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.